வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான இந்த வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு குடிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான பாதாம் மில்க் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஜில்லுன்னு இந்த பால் அந்த வெயிலுக்கு குடிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயம் நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பாதாம் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாதாம் மில்க் செய்யறதுக்கு பால் காய போட்டுருவோம். பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். அதே சமயம் நல்லா ஃபுல் பேட் மில்க்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பால் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 40 பாதாம் பருப்பு எடுத்து நல்லா ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா கொதிக்கிற வெந்நீரை ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா டக்குன்னு ஊறி வந்துடும். தோல் ஈஸியாக எடுக்கவும் வரும். அதேமாரி செஞ்சுக்கலாம். டைம் இருக்குது அப்படின்னாக்கா இது போல் நீங்கள் நல்லா ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்துக்கிறேன். இது போல் இப்போ எல்லா பருப்பையும் தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். பாலும் பாருங்கள் நல்லா காஞ்சி வந்துகிட்ருக்கு. இப்போ இந்த பாதாம் பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாலும் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துடுச்சு. கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷமாவது நல்லா சிம்மில் வச்சு போட்டுருங்க. பால் நல்லா இந்தளவு காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாமை இதில் சேர்த்துருவோம். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒரு தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருவோம். பாதாம் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காகி வரும். இப்போ நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் கஸ்டர்ட் பவுட்ரு. அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு 1லேருந்து 1½ டீஸ்பூன் சேர்த்தோம்னா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்குவோம். இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் இன்னுமே எடுத்து கொடுக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ லெமன் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். கலருக்காக தான் இது சேர்க்குறேன். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. குங்குமப்பூ சேர்ப்பாங்க. என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால நான் இன்றைக்கி கலர் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். கலர் பவுட்ரு இருந்துச்சுன்னா அதுவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு இப்போ நம்ம கொதிச்சிட்டு இருக்க பாலில் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் இன்னுமே திக்காகும். அதனால் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து கரைஞ்சி கொதித்து வரணும். பால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகிற அளவுக்கு விட்டுறாதீங்க. ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே திக்காகும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு இருந்துச்சு அப்படின்னாக்கா கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். குடிக்கிறதுக்கு நமக்கு நல்ல பக்குவமான ஸ்டேஜில் இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுருவோம். நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் நல்லா சூடு கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா ஆறி வரட்டும். இது மேலாப்பில் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை எல்லாமே நறுக்கிட்டு நம்ம இது போல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. நல்லா கூலிங் ஏறி நல்லா ஜில்லுன்னு இருக்கும். கூலிங் ஏறினதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாதாம் மில்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம குடிக்கிற கிளாஸுக்கு மாற்றிக்குவோம். நல்லா ஜில்லுன்னு குடிக்கும் போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஒரு 1 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இன்றைக்கி நம்மளோட பாதாம் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். நீங்களும் இதே போல் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.